தேவன் கொடுத்த ஒரு வசன பகுதியிலேக்கு போகிறேன். ஆனால் எல்லோரும் உங்கள் பைபிளை கொஞ்சம் மூடி வைக்கணும். ஒரு நேரத்துக்கு ஒரு ஒரு 2 மினிட் எல்லோரும் பைபிளை கொஞ்சம் மூடி வைங்க. ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஆண்டவர் சிருஷ்டிப்பின் நாள்களில் ஆண்டவர் சிருஷ்டிப்பை செய்து கொண்டிருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் சிருஷ்டிப்பை செய்துட்டு ஒரு வார்த்தை அவர் சொல்லுவார். அது என்னவென்று தெரியுமா? நல்லது என்று சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிப்பை செய்துட்டு அவர் நல்லது என்று ஆண்டவர் அதை பார்த்துட்டு அது நல்லது என்று சொல்லுவார். ஆனால் ஒரு நாளில் அவர் அதை சொல்லலை. அது எந்த நாளுன்னு தெரியுமா? 6வது நாளா? மனிதனை சிருஷ்டிச்ச நாளில் அவர் சொல்லலை என்று நீங்கள் சொல்கிறீங்க. 7ஆம் நாளில் அவர் ஓய்வு எடுத்த நாள். ஓகே, அது சிருஷ்டிப்பின் நாளாக கூட்ட வேண்டாம். பாக்கி 6 நாளுகளில் உள்ள காரியத்தை தான் பேசுகிறேன். அப்போ 6வது நாளில் ஆண்டவர் நல்லது என்று சொல்லவில்லை. சரி, பார்க்கலாமா? 6வது நாளில் 2 தவணை அவர் அது 26வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 25வது வசனத்தை கூட சேர்த்து வாசி. தேவன் அது நல்லது என்று கண்டார். இன்னும் வாசிக்க. இனி அது 31வது வசனம். அதில் பாருங்க. அப்போ 6ஆம் நாளில் எவ்வளோ தவணை ஆண்டவர் சொன்னார் அது நல்லது என்று? 2 தவணை சொன்னார் அது நல்லது என்று சொன்னார். அப்போ என் கேள்விக்கு பதில் இன்னும் கிடைக்கல. ஆண்டவர் ஒரு நாள் நல்லது என்று சொல்லாமல் இருந்த ஒரு நாள் இருக்கு. அது எந்த நாளுனா 2வது நாள். பார்க்கலாமா? 6வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாமா? ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கு விரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. பார்த்தீங்களா? அங்கே ஆண்டவர் நல்லது என்று சொன்னாரா அன்னைக்கு? பாக்கி எல்லா நாள்லையும் ஆண்டவர் என்ன செய்தாரோ அதை பார்த்து ஆண்டவர் நல்லது என்று சொன்னார். ஆனால் 2வது நாளில் ஆண்டவர் அதை சொல்லவில்லை. அதன் அர்த்தம் ஆண்டவர் அன்னைக்கு செய்த சிருஷ்டிப்பு நல்லது இல்லை, அப்படி அல்ல. அதுவும் நல்லது தான். ஆனால் ஆண்டவர் அதை நல்லது என்று சொல்லவில்லை. சரி, அடுத்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன். யாரும் பைபிளில் பார்க்கக்கூடாது. நீங்கள் இது நினைப்பீங்க, இது என்ன கியூஸ் டைமா என்று நினைப்பீங்க. பைபிள் கியூஸ் டைம் இல்லை. ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அதை அடிப்பட்டு தான் இன்னைக்கு வார்த்தையை சொல்ல போகிறது. ஆண்டவர் முதலே ஆசீர்வதித்தது யாரை? ஆதாமை மனிதனை ஆண்டவர் முதல்ல ஆசீர்வதித்தது. சரி, பார்க்கலாம்.
ஒன்றாவது அதிகாரம் 22, 23 வசனம். 22. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து. அது என்னத்தை ஆசீர்வதித்தார் என்று தெரியும்னா 20 முதல் வாசிங்க. பின்பு தேவன் ஈந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜெனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாடும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து. தேவன் அதைகளை ஆசீர்வதித்து. அப்ப முதல் ஆசீர்வாதம் கிடைத்தது யாருக்கு? மனிதனுக்கா? இல்லை. சரி, வசனத்திലേക്ക് போகலாம். ஏன் இதெல்லாம் கேட்டேன்னா உங்கள் அட்டென்ஷனை கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டது. ஓகே, சரி, வசனத்துக்கு போகிறோம். முதல் நாளில் ஆண்டவர் செய்தது என்னவென்று நமக்கு தெரியும். ரெண்டாவது நாளில் ஆண்டவர் செய்ததை நாம் அங்கே வாசித்தோம். என்ன செய்தார்னால், இந்த உலகம் முழுவனாக மேலே இருந்து ஆகாசத்தில் இருந்து பூமி அப்படியே முழுசா தண்ணீர்னால் நிறைந்து இருந்தது. ரெண்டாவது நாளில் இது தண்ணீர்னால் நிறைந்து இருந்தது. அது நமக்கு யோசிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படி அந்த மாதிரி அவ்வளோ முழுசா தண்ணி தான், வேற ஒன்றுமே இல்லை. அப்படியே இது முழுசம் ஆகாசத்தில் இருந்து பூமியில முழுவனும் வேற ஒரு இடம் கூட இல்லை. ஆனால் ரெண்டாவது நாளில் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், இதை ரெண்டாக பிரித்து விட்டார். அதுதான் நாம் அங்க வாசித்தது. ரெண்டாக பிரித்து விட்டார் ஆண்டவர். கொஞ்சம் குறை தண்ணீரை முகல்ல ஆகாசத்தில் கொண்டு போய் விட்டார், பாக்கி தண்ணீரை பூமியிலே விட்டு விட்டார். அப்போ இப்ப ரெண்டாவது நாள்ல என்ன நடந்து விட்டதுனால், ஒரு பிரிவினை வந்து விட்டது. கொஞ்சம் தண்ணி மேலே போய்விட்டது, பாக்கி தண்ணி கீழே பூமியில இருக்கு. அப்ப இப்ப பூமியில என்ன இருக்குது என்றால், பூமியில தண்ணி மட்டும்தான் இருக்குது. தண்ணீர்னால் பூமி நிறைந்து இருக்கிறது, வேற ஒண்ணுமே இல்லை. அதுவும் நமக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படி ஒரு காரியத்தை நம்ம பார்த்ததில்லை. அதனால நமக்கு அதை அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனா அதுதான் இருந்தது. அப்படிதான் ரெண்டாவது நாள் இருந்தது. அதுதான் நாம் அங்க வாசித்தது. ஆனால் மூன்றாவது நாள் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம். மூன்றாவது நாள் 9வது வசனத்தில இருந்து வாசிக்கலாம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. என்ன காணணும்? அது தமிழ்ல எனக்கு அது புரியல. ஆனா மலையாளத்துல சொல்றது உணங்கிய நிலம். அதுதானே தமிழ்ல அப்படிதானே? அதே தானே? அப்ப நான் அது மலையாளத்துல தான் சொல்லுவேன் அந்த வார்த்தை. ஆனா எனக்கு அது தமிழ்ல அது புரியல என்னவென்று. ஓகே, அப்ப உணங்கிய நிலம் உண்டாகட்டே என்று தெய்வம் கல்பிச்சு. அப்ப மூன்றாவது நாள் என்ன நடக்குது என்றால், பூமியில முழுசா தண்ணீரினால் தான் இருக்குது. ரெண்டாவது நாள் அதுதான் நடந்து விட்டது. பூமி முழுசா தண்ணீரினால் இருக்குது. ஆனால் மூணாவது நாள் ஆண்டவர் என்ன செய்தார்? இங்க பூமியில வந்துட்டு இந்த தண்ணி எல்லாம் ஒரு பாகத்துக்கு மாற வேண்டும். ஒரு இடத்துக்கு தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்துக்கு சேர வேண்டும். பாக்கி உள்ள இடம் ഉണങ്ങിയ നിലമായി തീരണം എന്ന് പറഞ്ഞു. എന്നിട്ട് ദൈവം എന്തോ പറഞ്ഞു നോക്കിക്കേ. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அது அப்படி சம்பவித்து விட்டது. 10வது வசனம். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அங்க உணங்கிய நிலம்னா ஒரு மாதிரி ஒண்ணுமே அதுல இல்லை. ஜீவன் இல்லை, உசிர் இல்லை, ஒரு துடிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு காய்கனி இல்லை, ஒரு செடி இல்லை, ஒரு
ഒരു ഇഴജാതി പോലും, ഒരു ചെറിയ മൃഗം പോലും, ഒരു പ്രാണി പോലും, ഒരു ഈച്ച പോലും ഇല്ല. ഉണങ്ങിയ നിലം. நீங்கள் சில இடத்துல பயணம் செய்து கொண்டு போகும்பொழுது பார்க்க முடியும், நல்ல சூடு காலத்தில் அப்படியே ட்ரெயினில் எல்லாம் போகும்போது நான் பார்த்துருக்கிற ஒரு காட்சி, ரொம்ப ஏக்கர் கணக்குன்னு இடம் அதே மாதிரி വിണ്ട് കീറി കിടക്കുന്നത്. അതിനെന്താ തമിഴിൽ പറയുന്ന വിണ്ട് കീറി കിടക്കുന്ന ഉണങ്ങി വരണ്ട് വെടിപ്പ് നല്ല വിണ്ട് കീറി ഇങ്ങനെ ഓരോ കഷ്ണമായിട്ട് ഇങ്ങനെ കട്ടയായിട്ട് മണ്ണ് കട്ടി പിടിച്ച് കിടക്കുന്ന ഉണങ്ങിയ നിലം, ഒന്നുമില്ല. அங்கே ஒன்றுமே இல்லை. ஒரு சிறிய செடி கூட அங்கே இல்லை. அப்படியே உயிரின் ஒரு சிறிய காட்சி கூட, பார்வை கூட அங்கே பார்க்க முடியாது. அந்த மாதிரி உணங்கி கிடக்கிறது. ஆனால் தேவன் அதை, அப்போ இங்கே என்ன ஆண்டவர் என்ன செய்தார்? உணங்கிய நிலம் உண்டாகட்டே എന്ന് പറഞ്ഞു. ഉണങ്ങിയ നിലം ഉണ്ടാക്കിയിട്ട് ദൈവം പറഞ്ഞു അത് നല്ലത് എന്ന് പറഞ്ഞു. എന്നത് നല്ലത്? ഒരു ഉயிருമിல்லை, ഒരു ചെറിയ ചെടി പോലും അங்கே இல்லை, ഒരു പൂവിல்லை, ഒരു ചെറിയ ഇഴജാതി പോലും, ഒരു ചെറിയ പാറ്റ, ഒരു ചെറിയ ഈച്ച, ഒന്നുമില്ല. ജീവന്റെ യാതൊരു തുടിപ്പുമില്ല, ഉയിരിൻ യാതൊരു லட்சணமும் அங்கே இல்லை. ஆனால் அதை பார்த்துட்டு தேவன் என்ன சொல்லுகிறார்? நல்லது என்று சொல்லுகிறார். நான் தேவன் கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இதை பார்த்து நீங்க எப்படி இது நல்லது என்று சொல்லுகிறது? இங்க இதை பார்த்தால் என்ன இருக்கு? ஏதாவது பிரத்யாசைக்கு வகை உண்டோ? பிரத்யாசைக்கு எதிர்பார்க்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இங்க இதுல இருந்து ஏதாவது கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா இது உணங்கிய நிலம், இதுல இருந்து ஒண்ணுமே கிடைக்க முடியாது. சும்மா கிடக்கிற நிலம், உணங்கி கிடக்கிறது. ஆனா அதை பார்த்துட்டு எப்படி நீங்க இதை நல்லது என்று கூப்பிடுறீங்க? இதை பார்த்துட்டு ஏன் நீங்க நல்லது என்று சொன்னது என்று நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்ப ஆண்டவர் எனக்கு கொடுத்த பதில் என்னோட ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்களுக்கு பார்க்க முடியாத சிலதை நான் அந்த உணங்கிய நிலத்திலே கண்டிருக்கிறேன். உன்னுடைய பார்வைக்கு பார்க்க முடியாத சில காரியங்களை அந்த உணங்கிய நிலத்திலே நான் கண்டிருக்கிறேன். அதனால தான் நான் அந்த உணங்கிய நிலத்தை நல்லது என்று சொன்னேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப ஆண்டவர் அதுல அந்த உணங்கிய நிலத்தில் என்னமக்கையோ குறை நல்ல காரியங்களை அவர் கண்டார். அது என்னவென்று தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது ஒரு சரித்திர சம்பவமாக, ஒரு கதையாக சொல்லி போகிறது இல்லை. உங்கள் வாழ்க்கைக்கு உள்ள தூது தான், செய்தியை தான் நான் அதில் கூட கொடுக்க போகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறது. உணங்கிய நிலம், ഒരു പ്രയോജനവുമില്ലാത്ത, ഒരു പ്രയോജനവുമില്ലാത്ത, ജീവനില്ലാത്ത, ഒരു ചലനം പോലും ഇല്ലാത്ത ഉണങ്ങിക്കിടക്കുന്ന നിലം. പക്ഷെ അതിനെ നോക്കിയിട്ട് ദൈവം പറയുകയാ അത് നല്ലത് എന്ന് ദൈവം പറഞ്ഞു. അതെന്തുകൊണ്ടാണ് ദൈവം അതിനെ നല്ലത് എന്ന് പറഞ്ഞെന്ന് നോക്കാം. അവിടെ പറയുകയാണ്, அடுத்தது நோக்கிக்கே, അതിന്റെ 11ാമത്തെ വാക്യം. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. അപ്പം അടുത്ത വാക്യം കൂടെ വായിച്ചു. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். സന്ധ്യയായി ഉഷസായി 3ാം ദിവസം. അപ്പം 3வது நாள்ல தேவன் செய்கிறது,
முதல்ல இந்த உணங்கிய பூமியை பார்த்துட்டு ஆண்டவர் அதை நல்லது என்று சொன்னபோது நான் கேட்டேன், எப்படி ஆண்டவரை இதை நல்லது என்று கூப்பிடுறது என்று கேட்டபொழுது ஆண்டவர் சொன்னார், உன் கண்களுக்கு பார்க்க முடியாத சிலதை நான் அங்க கண்டிருக்கிறேன். அதுல முதல் காரியம் என்னவென்றால், அதுல இருந்து சில செடிகள் வெளியே வர வேண்டும், ചില ഫലങ്ങൾ പുറത്തു വരണം. മലയാളത്തിൽ ഞാനതങ്ങ് പറയാം, തമിഴിൽ എനിക്കത് വായിച്ച് കേട്ടിട്ട് എനിക്ക് പെട്ടെന്ന് അങ്ങോട്ട് മനസ്സിലായില്ല. പക്ഷേ ഞാനത് മലയാളത്തിൽ പറയാം. അവിടെ പറയുകയാണ്, ഭൂമിയിൽ നിന്ന് പുല്ലും വിത്തുള്ള സസ്യങ്ങളും ഭൂമിയിൽ അതത് തരം വിത്തുള്ള ഫലം കായ്ക്കുന്ന വൃക്ഷങ്ങളും മുളച്ചു വരട്ടെ എന്ന് ദൈവം കൽപ്പിച്ചു. ആണ്ടവർ കട്ടளை ഇടുகிறார், இந்த உணங்கிய பூமியில இருந்து இதெல்லாம் வெளியே வர வேண்டும். எந்த பூமியில இருந்து? பார்த்தால் ஒரு உயிரின் யாதொரு லட்சணமும் அதில் இல்லை. அதில் இருந்து பிரதீட்சைக்கு நம்பிக்கைக்கு யாதொரு வழியும் இல்லை, ഒന്നും ആശിക്കാൻ ഒന്നുമില്ല. ഉണങ്ങി വരണ്ട നിലം. പക്ഷെ ദൈവം പറയുകയാ, എല്ലാം അതിൽ നിന്ന് പുറത്തു വരട്ടെ എന്ന് പറയുകയാ. അതിൽ നിന്ന് ഇത് പുറത്തു വരട്ടെ എന്ന് ദൈവം പറഞ്ഞപ്പോൾ അതെല്ലാം പുറത്തു വന്നു. എവിടുന്നാ? ഉണങ്ങിയ ഭൂമിയിൽ നിന്ന്. അപ്പം ദൈവം എന്നോട് പറഞ്ഞു, നിന്റെ കണ്ണിന് ഇതിൻ്റെ അടിയിൽ കിടക്കുന്നതിനെ കാണാൻ പറ്റുന്നില്ല, പക്ഷെ എൻ്റെ കണ്ണിന് ഇതിനകത്തുനിന്ന് എന്തിനെ പുറത്തു കൊണ്ടുവരാൻ പറ്റുമെന്ന് കണ്ടിട്ടാണ് ഞാനതിനെ നല്ലത് എന്ന് പറയുന്നത് എന്ന് ദൈവം പറഞ്ഞു. ഇന്ന് പകൽ ആരോടൊക്കെയോ, இந்த காலை வேளையிலே யாருடையோக்கையோ உங்களோடு தேவன் சொல்லுகிறார், உங்கள் நிலைமையை பார்த்து கொண்டு நீங்க சொல்லுகிறீங்க, இதுல இருந்து ஒண்ணுமே வெளியே வெளியே வர போறதில்லை, இதெல்லாம் ஆசையற்று போனது, இதுல இருந்து இன்னும் ஒண்ணுமே நடக்காது, என் உடலின் ஆமென் சூழ்நிலையை பார்த்து கொண்டு, என் ശരീരത്തിന്റെ അവസ്ഥകളെ பார்த்துകൊണ്ട്, എൻ്റെ വയസ്സിനെ കണ്ടുകൊണ്ട്, എൻ്റെ അവസ്ഥകളെ കണ്ടുകൊണ്ട് ഇന്ന് പകൽ ആരൊക്കെയോ പറയുന്നു, ഇനിയും ഇതിനകത്തുനിന്ന് ഒന്നും പുറത്തു വരാനില്ല, எல்லாம் உணங்கி போய் என்று പറയുമ്പോൾ இந்த காலைவேளையில தேவன் சொல்லுகிறார், இல்லை, உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ நல்லது. ஏனென்றால் இனியும் இந்த உபவாச ஜப கூட்டத்தில் இருந்து உன்னிலே இருந்து சிலதை நான் வெளியே கொண்டு வர போகிறேன். பலரும் பார்த்துட்டு சொல்லுகிறார், இனியும் உன்னிலிருந்து ஒண்ணுமே வெளியே வராது, நீ ஒண்ணுமே வெளியே கொண்டு வர மாட்டாய், உனக்கு ஒண்ணுமே வெளியே கொண்டு வர முடியாது என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அல்ல, எனக்கு உன்னை இன்னும் பயன்படுத்த முடியும், எனக்கு இன்னும் உன்னை பலம் கொடுக்கத்தக்க ஷபனமா ஹத்தரியா ரிபனமா சைகலா ரம்ஷே கெரியமா ஹத்துலியா ரேபே செகலகா, உங்கள் பிள்ளைகள் ஆமென் சில பலங்களை கொண்டு வர போகிறார்கள். ஆமென், உங்கள் வீட்டிலே இருந்து சில பலங்கள் வெளியே வர போகுது, சில காய்கனிகள் வெளியே வர போகிறது. ஆமென், சிலது ஆமென் நல்லதுக்காக சிலது கிளிர்த்து வர போகிறது. റംഷ രേഖേ മെനെ സേഖേലിയ റന്തല, ഉണങ്ങിയ അവസ്ഥകൾ മാറട്ടെ, அந்த ഉണങ്ങിയ നിലമകൾ മാറട്ടെ. യേശു ക്രിസ്തുവിന്റെ അധികാരമുള്ള നാമത്തിൽ ചിലത് പുറത്ത് പൊട്ടി മുളയ്ക്കട്ടെ, ചിലത് പൊട്ടി മുളയ്ക്കട്ടെ. ചില പുതിയ അനുഭവങ്ങൾ ഇന്ന് പകൽ യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ സംഭവിക്കട്ടെ. ആമേൻ, അത് ഈ സഭയ്ക്കകത്ത് ദേശത്തിലേക്ക് അത് വ്യാപിക്കട്ടെ. ram se keria se kelo rose be koria malte ribi nimi se koriam dal daba lagasagal karagaja. yes, பாருங்கள், ஆண்டவர் இந்த காய்கனிகளை அங்க வந்ததை ஒன்றும் சொர்க்கத்தில் இருந்து பரலோகத்தில் இருந்து கொண்டு வந்து அங்க போடல. என்ன சொன்னார்? அதெல்லாம் எங்கேருந்து வரணும்? இந்த உணங்கிய பூமியில இருந்து வரட்டும் என்று சொன்னார். அவர் மேலே இருந்து கொண்டு வரல, அதையெல்லாம் இங்க தான் இருக்கு, அதெல்லாம் இதுல தான் இருக்குது. இந்த காலைவேளையில உங்களுக்குள்ள தேவன்
சில பொக்கிஷங்களை வச்சிருக்கிறார். அது வெளியே வரப்போகிற தினங்கள் தான் இந்த உபவாசத்தின் தினங்கள். இந்த 40 நாள்கள் உபவாச ஜெபம் முடிகிறதுக்கு முன்பே ஆண்டவர் சிலதை வெளியே கொண்டு வர போகிறார். சில ஊழியக்காரர்களை தேவன் வெளியே கொண்டு வர்றதுக்காக சிலர்களில் ஆத்மீக வரங்கள், சில பலங்கள், சில கிருபாவரங்கள் നിങ്ങളിൽ നിന്ന് ദൈവം പുറത്തു കൊണ്ടുവരുവാൻ சில தீர்க்கதர்சிகளை வெளியே கொண்டு வர போகிறார். சில பிரசங்கிகர்களை வெளியே கொண்டு வர போகிறார். சில ஊழியக்காரர்களை வெளியே கொண்டு வர போகிறார். ஆண்டவர் சிலரை சில பிள்ளைகளை தேவன் சந்திக்க போகிறார். ஷல்கா ராமா கசோலியா ரேகேலி மிஹஷரே ரபத்திலி மினாந்தலா அரகா ஜபாதில் கடிமா ஹத்துல் மனா. இங்க ஜபத்துக்காக கர்த்தருடைய தாசன் இங்கே சொல்லிக்கொண்டு ஜபத்தின் விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், உங்கள் வீடுகளில் இருந்து சிலர்கள் ஞான ஸ்நானம் பட போகிறார்கள். இன்னைக்கு நீங்க அவங்கள பார்த்துக்கிட்டு நீங்க சொல்லுகிறது இதுல இருந்து ஒண்ணுமே வெளியே வர போகிறது இல்லை, இவரில் இருந்து ஒண்ணுமே வெளியே வர போகிறது இல்லை என்று நீங்க சொல்லுகிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நான் அவர்களை ஞான ஸ்நானத்துக்காக இறக்கி விடுவேன். நான் அவர்களை ஆவியினாலே நிரப்பி விடுவேன். நான் அவர்களை என் வேலைக்காக, என் ஊழியத்துக்காக நான் அவர்களை பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சில வாலிபர்களை தேவன் எழுப்ப போகிறார். அப்ப இதெல்லாம் இந்த உணங்கிய பூமியில இருந்து தான் வெளியே வந்தது. அது மட்டுமல்ல, அங்கே இருந்து வெளியே வந்தது. நான் ஒரு காரியம் கூட சொல்லி போகிறேன். அங்க 2வது நாள் நான் ஒரு கேள்வி கேட்டபோது கேட்டேன், ஒரு ஆண்டவர் நல்லது என்று சொல்லாம இருந்த நாள், ஏன் அந்த 2வது நாளில் ஆண்டவர் அதை நல்லது என்று சொல்லவில்லை என்று எனக்கு தெரிஞ்ச ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். 2வது நாள் ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு பிரிவினை வெறுத்தி வைத்தார். பிரிவினை வெறுத்தி வச்சுட்டு பூமியில முழுசா என்ன இருக்கு? தண்ணீர் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. தண்ணீர்னால் பூமி அப்படியே நிறைந்து இருக்கிறது. அப்புறம் ஆண்டவர் அந்த நாள்ல அது நல்லது என்று சொல்லவில்லை. ஏனென்றால் 2வது நாள்ல பூமியில தண்ணி நிறைஞ்சு இருக்கிற நிலைமையிலே அதை விடுறதுக்கு அல்ல ஆண்டவரின் நோக்கம். அதன் மேல் இன்னும் சில காரியங்களை ஆண்டவருக்கு செய்ய இருக்கிறார். அது செய்து முடிக்கும் பொழுதுதான் அவர் அதை பார்த்துட்டு நல்லது என்று சொல்லுவார். இந்த காலை வேளையிலே நான் ഒരു ദൂത് പറയാം. ഇന്ന് പകൽ നിങ്ങളിൽ ചിലര് നിങ്ങളുടെ ഇപ്പോഴത്തെ അവസ്ഥ കണ്ടിട്ട് ഇത് നല്ലതല്ല എന്ന് നിങ്ങൾ പറയുന്നുണ്ടായിരിക്കാം. പക്ഷേ ദൈവം പറയുന്നു, ഞാൻ ആ പണി പൂർത്തീകരിച്ചിട്ടില്ല. എപ്പോൾ അത് ഞാൻ പൂർത്തീകരിക്കുമോ, ഞാൻ എന്ത് ആരംഭിച്ചുവോ അത് ഞാൻ എപ്പോൾ നിങ്ങളിൽ പൂർത്തീകരിക്കുമോ അന്നേരമാണ് ഞാനത് നല്ലത് എന്ന് പറയാൻ പോകുന്നത്. ഇപ്പോഴും ദൈവം ചിലത് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാ. ആണ്ടവർ ഇപ്പോഴും ചില കാര്യങ്ങളെ ഉங்கள் மேல் செய்துகொண்டிருக்கிறார். அது நல்லது என்று சொல்லுகிற சமயம் வரவில்லை. ஆனால் அது நல்லது என்று சொல்ல போகிற ஒரு நேரம் வரப்போகுது. அது பாக்கி காரியங்களை ஆண்டவர் செய்து விடும் பொழுது, பாக்கி கிரியைகளை கூட உங்கள் மேல் என்ன அவர் ஆரம்பித்து விட்டாரோ, என்னை அவர் செய்ய ஆரம்பித்தாரோ அதை அவர் முழுசாக்கி விடும் பொழுது அவர் அதை பார்த்துட்டு சொல்லுவார், இது நல்லது, இது நல்லது என்று சொல்லுவார். இப்பொழுது சிலப்போல் சூழ்நிலைகள் ஆயிருக்கலாம், இப்பொழுது சிலப்போல் நோய்கள் இருக்கலாம், இப்பொழுது சிலப்போல் வேதனைகள் இருக்கலாம். ஆனால் இந்த வேதனைகளை பார்த்து கொண்டு, இந்த நிலைமையை பார்த்து கொண்டு, இந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டு இது நல்லதல்ல என்று சொல்லி நீங்கள் அதை க்ளோஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு முடிவனை செய்ய வேண்டாம். ஆண்டவர் இன்னும் அது மேல் என்ன மொக்கையோ செய்ய போகிறார். இப்போ நீங்கள் ஆயிருக்கிற சூழ்நிலையை அவர் அதை ரூபப்படுத்தி அதை കുറെ കൂടെ ഭംഗിയുള്ളതാക്കി അതിനെ നല്ലതെന്ന് പറയാൻ ദൈവം പോവുകയാണ്. ഓക്കെ, അപ്പം 3ാമത്തെ ദിവസം ദൈവം ചിലത് ഈ ഉണങ്ങിയ ഭൂമിയിൽ നിന്ന് പുറത്തു കൊണ്ടുവന്നു. അത്രയും മാത്രമല്ല, ഇനിയും ദൈവം എന്താ ചെയ്തെന്ന് നോക്കിക്കേ. ഇനിയും ദൈവം ചെയ്തത് 6ാം ദിവസമാ, 24ാമത്തെ വാക്യം. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும், பூமியானது
எங்க வானத்துல இருந்து வரல, எங்க இருந்து வந்தது? பூமியில இருந்து. என்ன வரணும்? வாசிக்கலாம். நாட்டு மிருகங்களையும், நாட்டு மிருகங்களையும், ஊரும் பிராணிகளையும், காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது எங்க இருந்து வந்தது? சும்மா பூமின்னு சொல்லாதீங்க, உணங்கிய பூமி, ഒരു പ്രതീക്ഷയുമില്ലാതെ കിടന്ന ഭൂമി, ഒരാശയ്ക്കും വകയില്ലാതെ കിടന്ന ഉണങ്ങി വരണ്ട് വിണ്ട് കീറി കിടന്ന ഭൂമി, അതിനകത്തുനിന്ന് ഇപ്പം എന്തൊക്കെ വരികയാ? ജന്തുക്കളെല്ലാം, കാട്ടുജന്തുക്കൾ, മറ്റു മൃഗങ്ങൾ എല്ലാം അതിനകത്തുനിന്ന് വരികയാ. ദൈവം മേളിൽ നിന്ന് കൊണ്ടുവരുവല്ല, ആണ്ടവർ പരലോകത്തിലിருந்து கொண்டு வரல இதையெல்லாம். அவர் சொன்னார், இந்த பூமியில இருந்து அது வரட்டும். உணங்கி வறண்டு கிடந்த அந்த பூமி, என் கண்கள் பார்த்த பொழுது அந்த பூமி ஒன்றுக்குமே கொள்ளாத பூமி, எதுக்கும் பயன்படுத்தக்கூடாத ஒரு பூமி, எதுக்கும் நல்லதல்ல என்று சொல்லுகிற ஒரு பூமி. நான் அதை பார்த்துட்டு, ஐயோ ஆண்டவரை, ஏன் இதை பார்த்து நீங்க நல்லது என்று சொன்னீங்க என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இதில் இருந்து தான் நான் இதையெல்லாம் கொண்டு வரப்போகிறேன், இதில் இருந்து தான் நான் இதை கொண்டு வர போறேன். அவர் அங்கேயும் முடியல, இனியும் வாசிக்கலாம், பாக்கி வாசிக்கலாம். தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும், ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும், பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அடுத்தது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், மிருக ஜீவன்களையும், பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இரண்டாவது அதிகாரம் அதன் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. 7வது வாக்கியம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. எங்க இருந்து? பூமியின் மண்ணினால். பூமியின் பொடியில் നിന്ന്. எந்த பூமி? ഉണങ്ങിയ ഭൂമി. ഉണങ്ങിയ ഭൂമിയിൽ നിന്നാണ് ദൈവം മനുഷ്യനെ സൃഷ്ടിച്ചത്. അപ്പോൾ എന്തൊക്കെ ഈ ഭൂമിയിൽ നിന്ന് വന്നു എന്ന് നിങ്ങൾ കണ്ടു. 3ാമത്തെ ദിവസം അവിടെ വൃക്ഷങ്ങൾ, പുല്ല്, ഫലം കൊടുക്കുന്ന വൃക്ഷങ്ങൾ, ഇതെല്ലാം 3ാമത്തെ ദിവസം അവിടെ നിന്ന് വന്നു. അത് കഴിഞ്ഞ് പിന്നെ നമ്മൾ കണ്ടു 6ാമത്തെ ദിവസം ജന്തുക്കൾ എല്ലാം ഈ ഭൂമിയിൽ നിന്ന്, ഈ ഉണങ്ങിയ ഭൂമിയിൽ നിന്ന് വന്നു. അന്ന് ദൈവം മനുഷ്യനെയും സൃഷ്ടിച്ചത്, മനിതനെയും ആണ്ടവർ സൃഷ്ടിപ്പ് ചെയ്തത് இந்த ഉണങ്ങിയ பூமியிலே பொடியை எடுத்து தான் அவன் மனிதனை சிருஷ்டித்தார். என்னையும் உங்களையும் சிருஷ்டித்தது விண்டு வறண்டு கிடന്ന ഉണങ്ങിയ ഭൂമിയിൽ നിന്ന്. ഇത് കണ്ടോണ്ടാണ്, இதை பார்த்து தேவன் அவருடைய முன் ஞானத்தில் இதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சதுனால தான் அந்த உணங்கிய பூமியை பார்த்துட்டு தேவன் சொன்னார், நல்லது என்று சொன்னார். இந்த காலை வேளையிலே உங்கள் கண்களுக்கு பார்க்க முடியாத சிலதை ஆண்டவர் உங்கள் மேலே பார்த்து கொண்டு சொல்லுகிறார், இது நல்லது, இந்த சூழ்நிலைமை நல்லது, இந்த வியாதி நல்லது, இந்த பிரச்சனை நல்லது, ஏனென்றால் இந்த பிரச்சனையிலே இருந்து நான் ஒரு நல்ல காரியத்தை உங்களிலே இருந்து புறத்து கொண்டு வர போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். നമ്മൾ സൂழ்நிலைகளை பார்த்துட்டு നമ്മൾ ഒരു പൊഴുതും ഒരിക്കലും പറയത്തില്ല ഇത് നല്ലതാണ്. എൻ്റെ ജീവിതത്തിൽ ഏതെങ്കിലും പ്രശ്നം വന്നാൽ നമ്മൾ എപ്പോഴെങ്കിലും പറയുമ്പോൾ ഇത് നല്ലതാണ്. ആരെങ്കിലും അങ്ങനെ പറഞ്ഞിട്ടുണ്ടോ?
ஏதாவது சூழ்நிலை வாழ்க்கையில் வந்த பொழுது அதை பார்த்துட்டு இது நல்லது, இது இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக இது வந்தால் நல்லா இருக்கும் என்று யாராவது சொல்லியிருக்கிறீங்களா? இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம உடனே ஜெபிக்கிறது என்ன? உடனே அந்த சூழ்நிலை மாறி போகிறதுக்காகத்தான் நாம ஜெபிக்கிறது. இது இன்னும் கொஞ்சம் நாள் கூட இந்த மாதிரி இருக்கட்டும், இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா வரட்டும் என்னன்னு நம்ம யாரும் சொன்னதில்லை. அதை பார்த்து நம்ம ஒருக்கிலும் நல்லது என்று சொன்னதில்லை. ஆனால் ஆண்டவர் அதை பார்த்துட்டு சொல்லுகிறார், எனக்கு இதில் இருந்து சில புதிய காரியங்களை கொண்டு வர போகிறேன். இந்த காலை வேளையில் ஏதாவது பிரச்சனையின் நடுவில் உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு நீங்கள் வருத்தப்பட்டு, ஐயோ ஏன் இது எனக்கு வந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த காலை வேளையில் தெரிஞ்சு கொள்ளுங்க, இது நல்லது. ஆண்டவரின் பார்வையிலே இது நல்லது. ஏனென்றால் இதில் இருந்து சிலதை புறத்து கொண்டு வர வேதாங்கமம், வேத புஸ்தகம் நாம் படித்தால், விசுத்த திருவெழுத்துக்களை நாம் படித்தால், உணங்கிய நிலத்து கூட யாத்திரை செய்த, உணங்கிய நிலத்தில் கூட பயணம் செய்த ரொம்ப தேவ பக்தர்களை நாம் பார்க்க முடியும். அதில் நேரத்துக்கு உள்ள நிற்க முடிகிற நிலையிலே ஒரு 2-3 பெயர்களை நான் உங்களுக்கு காட்டித்தரப்போகிறேன். அவர்கள் கடந்து போன உணங்கிய நிலம். ഇതൊരു വെറും ചരിത്രമായിട്ട് കേട്ടു പോകാനല്ല, ഇന്ന് പകൽ അത് നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ദൈവം ചെയ്യാൻ വേണ്ടിയാണ് അത് പറയുന്നത്. അത് സംഭവിക്കാൻ പോവുകയാണ്. ദൈവം അത് ചെയ്യും. ഞാൻ പലരുടെയും അവസ്ഥകൾ വിശുദ്ധ വേദപുസ്തകത്തിലുള്ള ഒത്തിരി പേരും അവരെല്ലാം ഉണങ്ങിയ നിലത്തുകൂടെ യാത്ര ചെയ്തതാണ്. അതിൽ ഒരു ഭക്തനെ ആദ്യം ഞാൻ നിങ്ങളുടെ മുൻപിൽ ഒന്ന് കാണിക്കാം. ആദിയാംഗ പുസ്തകം തന്നെ 15வது அதிகாரம், அதன் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். 15வது அதிகாரம் முதல் 2 வசனம். அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். மதி. அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். இதுதான் ஆபிரகாமின் வாழ்க்கையின் உணங்கிய நிலம். അബ്രഹാമിൻ്റെ ജീവിതത്തിൽ ഒരു ഉണങ്ങിയ നിലമുണ്ടായിരുന്നു. ആബ്രഹാമിൻ வாழ்க்கையிலே ഒരു ഉണങ്ങിയ നിലം இருந்தது. அது இதுதான். அவர் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார். ஆண்டவர் பெரிய காரியங்கள் அவர்கிட்ட சொல்லுகிறார். உனக்கு நான் அதை தருவேன், நான் உனக்கு பேடகமாக இருக்குவேன், அந்த மாதிரி செய்வேன், இந்த மாதிரி செய்வேன் எல்லாம் சொல்லுகிறார். அடிக்கடி ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் 15வது அதிகாரம் வந்த பொழுது ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தந்திருக்கிறீர்? நான் பிள்ளை இல்லாதவன், என்னுடைய நிலத்தை பாரு, இது ഉണങ്ങി കിടക്കുന്നു. என்னுடைய நிலம் ഉണങ്ങി കിടക്കുന്ന നിലമാണ്. ഇതിനകത്ത് ഇനിയും എന്താ സാധ്യത? വയസ്സ് കുറേ ആയി കഴിഞ്ഞു, 10-80 വയസ്സിന് മുകളിലായി കഴിഞ്ഞു. ഇനിയും എന്താ സാധ്യത? ഉണങ്ങിക്കിടക്കുകയാണ്. അത് കുറച്ച് കഴിഞ്ഞ് പിന്നെയും അബ്രഹാം ദൈവത്തോട് ചോദിക്കുന്നുണ്ട്, 100 വയസ്സുള്ളവന് മകൻ ജനിക്കുമോ? 100 വയതാണവർക്ക് മകൻ പിറപ്പാറാ? 90 വയതുള്ള സാറ ഗർഭം ധരിച്ച് പ്രസവിക്കുമോ എന്ന് ചോദിച്ചു. ഉണങ്ങിയ നിലം. പക്ഷേ സ്വർഗത്തിലെ ദൈവം ആ ഉണങ്ങിയ നിലത്തിനകത്തുനിന്ന് ഒരു ഇസാക്കിനെ കണ്ടു. தேவன் ஒரு இசாக்கை அந்த உணங்கிய நிலத்திலே பார்த்தார். தேவன் மீண்டும் மீண்டும் பல தவணை ஆண்டவர் திருப்பவும் ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்லுகிறான், நான் உனக்கு ஒரு
வாக்குத்தத்த சந்ததியை தருவேன் 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 என்று சொல்லுகிறார். அப்படியெல்லாம் ஆண்டவர் அப்படியெல்லாம் ஆபிரகாமும் சாராயும் பார்க்கிறது முழுவன் உணங்கிய நிலம், வயதாய் போய்விட்டது. இந்த நிலைமையில எப்படி எது நடக்க போகிறது? இதுக்கு என்ன சாத்தியதை இருக்கு? அவங்களுக்கு ஆண்டவர் இது சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ள சிரி வந்து விட்டது. அவர் ചിരിക്കുക. അബ്രഹാം ചിരിച്ചു, സാറായും ചിരിച്ചു, രണ്ടുപേരും ചിരിച്ചു കേട്ടപ്പോൾ. കാരണം பார்க்கும்பொழுது என்ன பார்க்குறாங்க? ഉണങ്ങിയ നിലം, എല്ലാം തീർന്നു. പക്ഷെ ദൈവം പറയുക, ഇല്ല, ഇതിനകത്തുനിന്ന് പൊട്ടിമുളയ്ക്കും. இதில் இருந்து உனக்காக நான் ஒரு தலைமுறையை தரப்போகிறேன். உனக்கு ஒரு குழந்தையை நான் இந்த உணங்கிய நிலத்தில் இருந்து தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில உங்கள் சரீரத்தின் நிலையை பார்த்து கொண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அதை பார்த்துட்டு சொல்ல வேண்டாம், தேவனுக்கு இன்னும் ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு இதில் நகத்தில் இருந்து பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்ப முடியுமா? இந்த காலை வேளையில் என்னுடைய சூழ்நிலைக்கு அப்புறமாக, என்னுடைய நிலைமைக்கு அப்புறமாக ஆண்டவருக்கு பெரிய காரியங்கள் எனக்காக செய்ய முடியும். என்னுடைய நிலைமையை பார்த்து நான் இது நல்லதல்ல என்று சொல்லும் பொழுதும், இது கெட்டு போனது என்று நான் சொல்லும் பொழுதும், ஆண்டவர் அதை பார்த்துட்டு சொல்லுகிறார், இல்லை, இதில் இருந்து நான் சிலதை வெளியே கொண்டு வர போகிறேன். ஒரு വലിയ ജാതിയെ ഞാൻ വെളിയിൽ കൊണ്ടുവരും. ആകാശത്തിലെ നക്ഷത്രങ്ങൾ പോലെയും കടൽ തിരയിലെ മണൽ പോലെയും നിന്റെ സന്തതിയായിരിക്കും എന്ന് ദൈവം പറയത്തക്കവണ്ണം ഉണങ്ങിയ നിലത്ത് നിന്ന് ദൈവം പുറത്തു കൊണ്ടുവരികയാണ്. ആ ദൈവം ആരാണെന്ന് ഇന്ന് പകൽ മനസ്സിലാക്കണം. അബ്രഹാമിന് മാത്രമല്ല, നമുക്ക് വേണ്ടി ദൈവത്തിന് അത് ചെയ്യാൻ കഴിയും. ഉங்களுக்காக தேவன் அது செய்ய முடியும், எனக்காக தேவன் அது செய்ய முடியும். அந்த தேவன் உங்கள் நிலையை பார்த்துட்டு இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், வருத்தப்படாத, கவலைப்படாத. நீ சொல்லுகிற மாதிரி அல்ல, டாக்டர் சொன்னது அல்ல இங்கே முக்கியமான காரியம். அவங்க சொல்றதெல்லாம் அவங்களுடைய அறிவும், அவங்க படிச்சு வச்சதும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதும் எல்லாம் அவங்க சொல்லுகிறார். அது தப்பு என்று நான் சொல்லுகிறதில்லை. ஆனால் அவர்களை விட பெரிய டாக்டர் இந்த காலை வேளையிலே உங்களுக்காக சொல்லுவார், அதை விட பெரிய காரியங்கள் எனக்கு செய்ய முடியும். அவங்க என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதுக்கும் அப்புறமாக எனக்கு செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். அப்ப ஆபிரகாமின் வாழ்க்கையிலே ஒரு உணங்கிய நிலம் இருந்தது. அது என்னவென்றால், அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அதுதான் அவன் டைரக்டா ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், நீர் எனக்கு என்ன தந்திருக்கிறீர்? நான் பிள்ளை இல்லாதவனாக இருக்கிறேன். அதுதான் என் சூழ். ஒவ்வொருவர்களுக்கும் அவர்களுடைய உணங்கிய நிலம் வேற வேறையாக இருக்கும். எனக்கு இருக்கிறது இல்லை, செல்வின் பாஸ்டருக்கு இருக்கிற உணங்கிய நிலம், அவருக்கு இருக்கிறது இல்லை, உங்களில் யாருக்காவது இருக்கிற நிலம், அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருவர்களுக்கும் அது வேற வேறையாக இருக்கும். ஆனால் நமக்கெல்லாம் வாழ்க்கையிலே அடிக்கடி இந்த உணங்கிய நிலத்தில் கூட நாம் பயணம் செய்ய வேண்டும். அங்க நாம் சோர்ந்து போகக்கூடாது, அங்க நாம் தளர்ந்து போகக்கூடாது. அங்க நாம் பலத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் இந்த நிலத்தை நல்லதாக மாற்றி விடுவார் என்று நம்ப நாம் தயாராக வேண்டும். அதுதான் இந்த உபவாச பிரார்த்தனையிலே ஆண்டவர் செய்ய விருப்பப்படுகிறது. இன்னும் நான் சிலர்களை உங்களுக்கு காட்டித்தரப்போகிறேன். അടുത്തത് മോശയുടെ ജീവിതം. വേറെയും ഒത്തിരി പേര് ഉണ്ട്, പക്ഷേ ഞാൻ ചില പ്രധാനപ്പെട്ട ഒന്നെണ്ണം പെട്ടെന്ന് നമുക്ക് ഓർത്തിരിക്കാൻ പറ്റുന്ന ചിലരെ ഞാൻ പറയുകയാണ്. യാക്കോബിൻ്റെ ഒക്കെ ജീവിതത്തിലുണ്ട്, ഉണങ്ങിയ നിലത്തിൻ്റെ അവസ്ഥകൾ യാക്കോബിൻ്റെ ഒക്കെ ജീവിതത്തിലുണ്ട്. പക്ഷേ ഞാൻ പെട്ടെന്ന് ഒന്ന് രണ്ട് കാര്യങ്ങൾ ഒന്ന് ഓർപ്പിച്ചു പോകുകയാണ്. നോക്കിക്കേ, യാത്രാംഗമം, പുറപ്പാട് പുസ്തകം 3-ാം അധ്യായം അതിൻ്റെ 2 മുതലുള്ള വാക്യങ്ങൾ. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும்
அது வெந்து போகாமல் இருந்தது. அது வெந்து போகாமல் இருந்தது. வாசிக்கலாம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றால், அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். இந்த வேத பகுதி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், ரொம்ப பிரசங்கங்கள் கேட்டு இருக்கிறீர்கள். ஆனால் கொஞ்ச நாளுகளுக்கு முன்ன தேவன் இந்த பகுதியில் இருந்து எனக்கு ஒரு செய்தியை கொடுத்தார். அதை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். மோசை பார்க்கும் பொழுது அந்த முள்செடி அப்படியே கத்தி கொண்டே இருக்கிறது, எரிந்து கொண்டே இருக்கிறது. சாதாரண நிலையில முள்செடிக்கு தீ வந்து விட்டதுன்னா அது கொஞ்சம் பொறுத்து அது அப்படியே அணைந்து போக வேண்டியது தான். அப்படியே அந்த செடி கத்தி சாரமாக போக வேண்டியது, சாரத்தின சாம்பலாக போக வேண்டியது தான். சாதாரண நிலையில் அதுதான் நடக்க வேண்டியது. முள்செடி கத்துனா அது கொஞ்ச நேரம் கத்துன பிறகு அப்படியே சாம்பலாய் போய்விடும், தீ அணைந்து விடும். அதுதான் நடக்க வேண்டியது. ஆனால் இப்போ இந்த மாதிரி நடக்கிறது இல்லை. இது அப்படியே கத்திக்கிட்டே இருக்கிறது. இது கெட்டு போகிறது இல்லை, இது சாம்பல் ஆகிறது இல்லை, இது அப்படியே கத்திக்கிட்டே இருக்கிறது. அப்போ மோசை அது என்னவென்று பார்க்கறதுக்காக அவன் அதுக்கு கிட்ட போகிறான். அப்பதான் ஆண்டவர் அவனை கூப்பிட்டு ஆண்டவர் அவனோடு பேசுகிறது. ஆனால் அங்கே இருந்து தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். மோசைக்கு இப்போ எவ்வளவு வயது இருக்கு? 80 வயது இருக்கு, கிட்டத்தட்ட 80 வயது இருக்கு. 40 வருடம் அவன் ஈஜிப்டில் இருந்தான், மிஸ்ரைமில் இருந்தான். அங்கே இருந்து நல்ல வாலிப நாள்கள் எல்லாம் அங்கே தான் இருந்தான். அப்புறம் அங்கே இருந்து அவன் வெளியே வந்து விட்டான். இப்போ மித்யானில் அடுத்த 40 வருடங்கள் அவனுடைய அம்மாயப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டே 40 நாள். இப்போ கிட்டத்தட்ட 80 வருடம் ஆகிவிட்டது, வயசாகிவிட்டது. வாழ்க்கை என்னமோ முடிகிற ஒரு அளவுக்கு வந்திருக்கிறது. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்து போகிற ஒரு அளவுக்கு இனியும் மோசைக்கு வெளியே எதிர்பார்க்கல் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியம் ஒன்றும் எதிர்பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கொஞ்ச நாள் கூட கூடி போனால் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட இருப்பேன். வாழ்க்கை இந்த ஆடை மேய்த்து கொண்டு, ஆடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டு இந்த வனாந்தரத்தில், இந்த மறுபூமியில் நான் அப்படியே என் வாழ்க்கை அப்படி கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட இருந்து முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்படி யோசித்து மோசை இருக்கிற ஒரு காலம். அந்த காலத்தில் தான் ஆண்டவர் அவனோடு இந்த முள் செடியில இருந்து பேசுறதுக்காக வருகிறார். அப்போ முள்செடி கத்திக்கொண்டே இருக்கிற முள்செடி அணைந்து போகாமல் சாம்பல் ஆகாமல் அது அப்படியே கத்திக்கொண்டு இருக்கிறதை பார்க்கும் பொழுது அதில் இருந்து ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். ஆனால் அதில் மறைந்து இருக்கிற ஒரு செய்தி, ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தி இதுதான். மோசை, நீ எதிர்பார்க்கிறதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில இனியும் ஒரு புதிய അധ്യായത്തിന് എന്താ പറയുന്നത്, ഒരു തുടക്കം, ഒരു പുതിയ തുടക്കത്തിക്ക് യാതൊരു സാധ്യതയും ഇനിയുമില്ല. നിന്റെ ജീവിതം ഇവിടം കൊണ്ടൊക്കെ തീരും. ഈ മരുഭൂമി, ഈ ആടുകൾ, ഇതുമായിട്ടൊക്കെ കുറച്ച് വർഷം കൂടെ, ഒരു 10 வருஷம் കൂടെ നീ ഇதை பார்த்து இப்படியே உன் வாழ்க்கை இங்கே முடிந்து விடும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறீர். ஆனால் நான் உன்கிட்ட சொல்ல இருக்கிற ஒரு காரியம் இருக்கு. உன்னை இன்னும் தான் நான் பயன்படுத்த போகிறது. இன்னும் உள்ள அடுத்த 40 வருஷம் தான் எனக்கு உன்னை தேவையாய் இருக்கிறது. இன்னும் உள்ள வருடங்கள்ல தான் நீ என்னுடைய சித்த பிரகாரம் வரப்போகிறது. அதனால் உன் வாழ்க்கை இந்த வனாந்தரத்தில் இந்த ஆடுகளோடு கூட அடுத்த ஒரு 5 வருஷம் இல்ல 10 வருஷத்தோடு கூட முடியறதுக்கு அல்ல நான் உன்னை சிருஷ்டிச்சது.
நான் உன்னை சிருஷ்டிச்சது இங்கே இருந்து உன்னை மிஸ்ரயீமுக்கு அனுப்பிவிட்டு எகிப்துக்கு அனுப்பிவிட்டு அங்கே இருந்து என் ஜனத்தை வெளியே கொண்டு வருகிறதுக்காக நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். உன் வாழ்க்கையுடைய முடிவு நாளுகள் அல்ல இந்த 80வது வயதில் இந்த மறுபூமியில இந்த ஆடுகளோடு கூட நீ செலவழிக்கிற நாள்கள் உன் வாழ்க்கையின் கடைசி நாளுகள் அல்ல, உன் வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கத்தின் நாளுகளாக நான் இதை மாற்றப் போகிறேன் என்று சொல்லுகிறேன். அப்ப இந்த முள்படர்ப்பு கத்திக்கொண்டு இருந்து இது அணைந்து போகாமல் கத்திக்கொண்டே இருக்கிறதுனால எனக்கு உன்னோடு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், நீர் நினைக்கிறது 80வது வயதோடு கூடி உன் வாழ்க்கை தீர்ந்து விட்டது, இன்னும் புதுசாக ஒண்ணும் இல்லை. ஆனால் எனக்கு உன்னோடு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் சொல்ல விருப்பப்படுகிற காரியம் என்னவென்றால், இன்னும் இது எப்படி கத்திக்கொண்டே இருக்குதோ அதை மாதிரி உன்னுடைய தொடர்ந்துள்ள நாள்களை நான் அப்படியே கத்தி எனக்காக பயன்படுத்துகிறதுக்காக நான் அதை வேர்திரிக்க போகிறேன் என்று சொல்லுகிறான். மோசை பார்த்ததெல்லாம் ഒരു ഉണങ്ങിയ നിലം, ജീവിതം ഇവിടം കൊണ്ട് കഴിഞ്ഞു എന്ന് മോശ വിചാരിച്ചു. മോശ പ്രതീക്ഷിച്ചതെല്ലാം ജീവിതം ഇവിടം കൊണ്ട് കഴിഞ്ഞെന്നാ. ഇനിയും ഒരു പുതിയ അധ്യായമില്ല, ഇനിയും ഒരു പുതിയ തുടക്കമില്ല. ഇനി ഉണങ്ങിയ നിലമാ ജീവിതം മുൻപോട്ട്. ഇനി എന്തോ നേടാനാ? അമ്മായപ്പൻ്റെ ആടുകളെ നോക്കി ഉള്ളതും കൊണ്ട് വീട്ടിൽ സന്തോഷത്തോടെ ഇങ്ങനെ അങ്ങ് കഴിഞ്ഞു പോകാം എന്നാ മോശ വിചാരിച്ചത്. പക്ഷെ ദൈവം പറയുകയാ, ഈ ഉണങ്ങിയ നിലമെന്ന് നീ വിചാരിച്ച നിന്റെ ജീവിതം ഇനിയുമാണ് ഇത് പുതിയതായിട്ട് രൂപാന്തരപ്പെടാൻ പോകുന്നത്. ഇന്ന് പകൽ ആരൊക്കെയോ ജീവിതത്തിൽ എന്തൊക്കെയോ മതിയായി എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നവരോട്, ഇത് போதும், இதுக்கப்புறமாக எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், இந்த மாதிரி எனக்கு வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி அதனால திருப்தி அடைந்து கொண்டு இருக்கிற யாரையெல்லாமோ பார்த்து கொண்டு தேவன் சொல்லுகிறார், அந்த முள்படர்ப்பு கத்தி சாரமாக சாம்பலாக தீராதது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு இன்னும் பயன்படுத்த இருக்கிறார். இது ஆமென் உணங்கிய நிலம் அல்ல, இது ஒரு புதிய அத்தியாயமாக, இது ஒரு புதிய தொடக்கமாக ஆண்டவர் அதை வேர்திரிச்சு உங்களை தேவன் பயன்படுத்த போகிற நாட்கள். இந்த உபவாச ஜெபத்தின் நாளுகளில் நீங்கள் ஒரு புது சக்தியை அணைந்து கொண்டு, நீங்கள் ஒரு புது சக்தியை தரிச்சு கொண்டு நீங்கள் வல்லமையோடு வெளியே வர போகிற நாளுகள் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களோடு சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ள முடிகிறவங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் இந்த 40 நாளுகளின் ஜெபம் முடிகிறதுக்கு முன்பாக புதிய சிலதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். लीमाना महशा लखारिया महसले रंग से लेखेरी बिखोरिया महशे दोरो बोहतला राम सखलखड़ा रेके शगेदे लिखेरियमदरा. यस, ചില പുതിയത് ദൈവം പുറത്തു കൊണ്ടുവരുവാൻ പോകുകയാ. എല്ലാം തീർന്നു എന്ന് പറഞ്ഞ്, ഉണങ്ങിയ നിലമായെന്ന് പറഞ്ഞ്, ജീവിതത്തിൽ ഇനി പ്രതീക്ഷയ്ക്ക് പുതിയ ഒരു തുടക്കത്തിന് സാധ്യതയില്ലെന്ന് പറഞ്ഞിരിക്കുമ്പോൾ ദൈവം പറയുകയില്ല, ഇനിയുമാണ് തുടങ്ങാൻ പോകുന്നത്, ഇനിയുമാണ് കാര്യങ്ങൾ മുൻപോട്ട് നീങ്ങാൻ പോകുന്നത്, ഇനിയുമാണ് വലിയ കാര്യങ്ങൾ നടക്കാൻ പോകുന്നത്. ഇത് അവസാനമല്ല, ഇത് ഉണങ്ങിയ നിലമായി തീരുകയല്ല, ഇതിങ്ങനെ അങ്ങ് അവസാനിക്കാനുള്ളതല്ല, ഇനിയുമാണ് ഇതിൽ നിന്ന് ഫലം പുറത്തു വരാൻ പോകുന്നത്. നിന്റെ വാർദ്ധക്യത്തിൽ നീ ഫലം കായ്ച്ചുകൊണ്ടിരിക്കുവാൻ പോകുന്ന ഒരു വാഗ്ദത്തം ഇന്ന് പകൽ ദൈവം ആമേൻ കൈമാറുകയാ മോശയ്ക്ക്. മോശേ, ഈ മുൾപടർപ്പ് കത്തുന്നത് പോലെ എനിക്ക് വേണ്ടി നീ എരിഞ്ഞ് ശോഭിക്കുവാൻ പോകുന്ന ദിവസങ്ങൾ, നിന്റെ അവസാന നാളുകൾ ആദ്യത്തെ നാളുകളെക്കാൾ ശോഭയുള്ളതായിരിക്കും. உங்க கடைசி நாளுகள் உங்கள் முதல் நாளுகளைக்கால் மகிமையோடு கூடியதாயிருக்கும். ஆமென். இந்த ஆமென் ദൈവം പറഞ്ഞ ആമേൻ ആലോചന ഇന്ന് പകൽ ഏറ്റെടുക്കുവാൻ കഴിയുന്നവർ വിശ്വസിച്ചോ, നിങ്ങളുടെ ദിവസങ്ങൾ ഇനിയുമുള്ളത് ശോഭയുള്ളതായി തീരുവാൻ പോകുകയാണ്. ഈ ഉപവാസ പ്രാർത്ഥനയ്ക്കകത്ത് ദൈവം അത് ചെയ്യും, ദൈവം അത് ചെയ്യും. അപ്പം ജീവിതത്തിൽ എല്ലാം തീർന്നു എന്ന് വിചാരിച്ച
ஆயுசிന്റെ அவசானமெத்தி, வாழ்க்கையின் கடைசி நாளுகளிலே எத்திவிட்டேன், இன்னும் ஒன்றும் நடக்காது என்று சொல்லுகிற இடத்திலே இருந்து ஆண்டவர் ஒரு புதிய தொடக்கம், உணங்கிய நிலத்திலே இருந்து ஒரு புதிய തുടക്കத்தை ആണ്ടവർ ചെയ്തു വിടുகிறார். അപ്പോൾ രണ്ട് കാര്യങ്ങൾ നമ്മൾ കണ്ടു. ഒന്ന്, അബ്രഹാമിന്റെ ജീവിതത്തിൽ ഉണങ്ങിയ നിലം എന്തായിരുന്നു? അവൻ്റെ ജീവിതത്തിൽ അവൻ്റെ ശരീരത്തിൻ്റെ അവസ്ഥ നോക്കിയ അവൻ ഉണങ്ങിയ നിലം കണ്ടത്. മോശ അവൻ്റെ മുൻപിലുള്ള സാധ്യതകൾ, ഇനി ദൗത്യങ്ങളെല്ലാം തീർന്നു, അവൻ്റെ ജോലിയെല്ലാം കഴിഞ്ഞു, ഇനിയും പ്രത്യേകിച്ചൊന്നുമില്ല എന്ന് പറഞ്ഞപ്പോൾ ദൈവം പറയുകയല്ല, ഇനിയുമാണ് നിന്റെ ശുശ്രൂഷയുടെ, ഉன்னுடைய ஊழியத்தின் நாளுகள் இன்னும் தான் வரப்போகிறது. இவ்வளோ நாளும் நீ செய்தது பெரிய ஊழியமல்லை, அதற்கு நல்ல காரியம்தான், ஆனால் உன்னுடைய ஊழியத்தின் அழைப்பு இன்னும் தான் வரப்போகிறது. இந்த 80வது வயதில் தான் நான் உன்னை என்னுடைய ஊழியத்துக்காக கூப்பிட போகிறது. ചില പ്രായമുള്ളവരോട് ഇന്ന് പകൽ ദൈവം പറയുക, നിങ്ങളെ ഇനിയുമാണ് ദൈവം ഉപയോഗിക്കുവാൻ പോകുന്നത്. നിങ്ങൾ പറയണ്ട എല്ലാം കഴിഞ്ഞു, ഇനി എന്നെ കൊണ്ടൊന്നും പറ്റത്തില്ല, ഇവിടെയുള്ള വാളിബർ, സെൽവൻ പാസ്റ്ററെ പോലെയുള്ള വാളിബറുകളൊക്കെ ചെയ്തോട്ടെ എന്ന് പറഞ്ഞ് നിങ്ങൾ മാറിയിരിക്കണ്ട. നിങ്ങളെ ദൈവത്തിന് ഉപയോഗിക്കുവാൻ പറ്റും. ഹല്ലേലൂയ. മൂന്നാമത് ഒരാളെ കൂടെ ഞാൻ ഇനിയും വേഗത്തിൽ നിങ്ങളുടെ മുൻപിൽ ഒന്ന് കാണിച്ചു തരാം. ഞാൻ ഓർപ്പിക്കുന്ന പോലെ ഇതൊക്കെ നിങ്ങൾക്കൊക്കെ അറിയാവുന്ന കാര്യങ്ങൾ തന്നെയാണ്, എങ്കിലും ഇതൊക്കെ ഒന്ന് പറഞ്ഞു പോകുമ്പോൾ കേട്ട് ബലപ്പെട്ട് രണ്ട് പേരെ കൂടെ നിങ്ങളുടെ മുൻപിൽ, രണ്ട് അവസ്ഥകൾ കൂടെ നിങ്ങളുടെ മുൻപിൽ കാണിച്ച് ഞാൻ എൻ്റെ വാക്കുകൾ നിർത്താം. അതിൽ മൂന്നാമത്തേത് ന്യായാധിപന്മാരുടെ പുസ്തകം, അതിന് തമിഴിൽ എന്താ പറയുന്നത്? അതിൻ്റെ 6-ാം അധ്യായം. 6-ാം അധ്യായത്തിൽ വരുമ്പോൾ അവിടെ ആദ്യം അതിൻ്റെ 11ാമത്തെ വാക്യം തൊട്ട്, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசேரனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? எங்களுக்கு நேரிடுவாதே. கர்த்தர் எங்களை ஈப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று, கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவே இல்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அவர்களுடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? உணங்கிய நிலம், உணங்கிய நிலம், கிதயோன் கண்ட உணங்கிய நிலம். தேவனுடைய அற்புதங்கள் காணவில்லை, உணங்கிய நிலம். எகிப்திலே இருந்து எங்கள் பிதாக்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்த பொழுது அற்புதத்துக்கு பின்னாலே அற்புதம், அற்புதத்துக்கு பின்னாலே அற்புதம், அற்புதத்தாலே தான் அவர்களை நடத்தி கொண்டு வந்தது. எல்லா நாளும் ஒவ்வொரு அற்புதம் செய்து கொண்டே ஆண்டவர் இருந்தார். ஒன்றும் வேண்டாம், எல்லா நாளிலும் மன்னா ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்ததே ஒரு பெரிய அற்புதம் தான். மன்னா கொடுத்து அதே ஒரு பெரிய அற்புதம் எல்லா நாளும் வந்து கொண்டே இருந்தது. சனிக்கிழமையோளவு தவிர எல்லா நாளும், சபத்து நாள் ஒழிக எல்லா நாளிலும் அப்படியே மன்னா வந்து கொண்டு இருந்தது. அப்படியே அற்புதங்கள் பார்த்து பார்த்து எல்லா நாளும் ஒவ்வொரு அற்புதங்களை பார்த்து கொண்டு வந்தவர்கள். செங்கடல் 2ஆய் பிரிவதை கண்டார்கள், எரிகோ மதில்கள் கீழே வீழுகிறதை கண்டார்கள், யோர்தான் 2ஆய் போகிறதை கண்டார்கள், பாறையில இருந்து வெள்ளம் தண்ணீர் வருகிறதை கண்டார்கள். எல்லாம் அற்புதங்களுக்கு பின்னாலே அற்புதங்கள் கண்டு வந்தார்கள். ஆனால் எங்கள் காலத்திலே அற்புதங்கள் இல்லை, உணங்கி போய்விட்டது, വരണ്ടു പോയി. ദൈവപ്രവൃത്തിയില്ല, ദൈവപ്രവൃത്തിയില്ല. ஆண்டவரின் கிரியைகள் காண்பதில்லை, ஆண்டவரின் அற்புதங்கள் காணவே முடியாது. எல்லாம் கேட்டு இருக்கிறோம், எங்கள் பிதாக்கள் சொன்ன கதைகளை எல்லாம் கேட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அந்த மாதிரி செய்தார், இந்த மாதிரி செய்தார், அப்படி செய்தார், இப்படி செய்தார், எல்லாம் கேட்டு இருக்கிறோம்.
ஆனால் எங்க கண்களாலே அது பார்க்க முடியாது. உணங்கிய நிலம். அதுக்காக அதை பார்க்கிறதுக்காக வெம்பல் கொள்ளுகிற ஒரு கிதையோனின் ஹிருதயம், அவனுடைய ஹிருதய துடிப்பெல்லாம் അവനൊരു അത്ഭുതം കാണണം. ദൈവത്തിൻ്റെ അത്ഭുതം അവന് കാണണം. കേട്ടാൽ പോരാ, വായിച്ചാൽ പോരാ, അറിഞ്ഞാൽ പോരാ, കാണണം. എനിക്ക് അനുഭവിക്കണം. എൻ്റെ തലമുറയിൽ എനിക്ക് ദൈവത്തിൻ്റെ അത്ഭുതത്തിൻ്റെ സാക്ഷിയാകണം. கிதையோனுடைய வாஞ்சையெல்லாம் அதுதான், அவனுடைய நோக்கமெல்லாம் அதுதான். எனக்கு தேவனுடைய கிரியைகளை, எனக்கு தேவன் யார் என்று ருசித்து பார்க்க வேண்டும். தேவனை பற்றி எனக்கு கேட்டா போராது, எனக்கு அதை யாராவது சொல்லி கொடுத்தால் அது கேட்டு அப்படியே நல்லா இருந்தது, ஆமா அது அப்ப அந்த காலத்தில் அவர் செய்தார், இந்த காலத்தில் செய்ய மாட்டார் என்று சொல்லி முடிக்கிறதுக்கல்ல. எனக்கு என்னுடைய நாள்களிலேயே அது எனக்கு தெரிய வேண்டும், അത് എനിക്ക് അനുഭവമാക വേണ്ടും. ഇന്ന് പകൽ അങ്ങനെ കൊതിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, அந்த மாதிரி வாஞ்சையோடு இருக்கிற யாராரு இருந்தால், நான் சொல்லுகிறேன், இந்த 40 நாள் முடிகிறதுக்கு முன்பாக உங்களை தேவன் பயன்படுத்த போகிறார், உங்களை தேவன் எழுப்ப போகிறார். நீங்கள் இந்த தலைமுறையிலே, இந்த நாட்களிலே உங்களை தேவன் பயன்படுத்தி கொண்டு செல்ல போகிறார். நீ கேட்ட கதை அல்ல, நீ வாசித்த கதை அல்ல, நீ தெரிஞ்ச கதை அல்ல, நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அதை பார்க்க போகிறாய், நீ உன்னுடைய வாழ்க்கையிலே அதை அனுபவிக்க போகிறார். ஷகரபா ஹதரா ரிகனமா ஹந்தல் கடகஜலா ராசே கேலியா ரோகோ ஷெலெப ஹதுலி மினாதா. യെസ്, തുറന്നു വരട്ടെ. ഇന്ന് പകൽ ചില പരാക്രമശാലികൾ എഴുന്നേൽക്കട്ടെ. ആമേൻ. അല്ലയോ പരാക്രമശാലിയെ എന്ന് പറഞ്ഞ് ഗിദെയോനെ വിളിച്ചതുപോലെ ഇന്ന് പകൽ ചിലരെ നോക്കി ദൈവം വിളിക്കുകയാ, പരാക്രമശാലിയെ. റാഷേ രേഖേറിയ മഹസേ ലബാന മസേ തെലിയന്തര റോഖോബുറിയ മസിഖറബ. അവിടെ അങ്ങ് இஸ்ரவேல் மக்கள் எல்லா சமயத்திலேயும் அவங்க விதைക്കുന്നതിന് എന്താ തമിഴിൽ പറയും? விதைப்பார்கள். எல்லா வருடமும் விதைப்பார். ஆனால் கொய்தெடுக்கிற சமயமாகும்போது, கொய்த்துன்னு എന്താ പറയുന്നത്, அறுக்கக்கூடிய சமயமாகும் பொழுது மிதியானியர்கள் வந்து அவர்களுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். இவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கும். நீங்கள் அந்த 6வது அதிகாரத்தின் முதல் பாகங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு அது நன்றாக தெரியும். நான் இப்போ வாசிக்கிறது இல்லை, டைம் போய்விட்டது. இன்னும் ஒரு காரியம் கூட சொல்லி எனக்கு செய்தி முடிக்கணும். அப்போ எல்லா டைம்லேயும் இவர்கள் கொய்யுவார்கள், இவர்கள் விதைப்பார்கள். ஆனால் விதையின் பலத்தை எடுக்கிற சமயமாகும் பொழுது மிதியானர்கள் வந்து, சத்ரு வந்து அதை எடுத்து கொண்டு போய் விடுவார்கள். ഇവர்களுடைய ഉണങ്ങിയ നിലം, അധ്വാനിക്കുന്നത് അനുഭവിക്കുവാൻ പറ്റുന്നില്ല. செய்கிற வேலையின் பலத்தை அவர்களுக்கு புசிக்க முடியாமல் போய்விடுகிறது. அவர்களுக்கு அனுபவமாக்க முடியாமல், அவர்களின் வேலையின் பலத்தை அவர்களுக்கு அனுபவிக்க முடியாமல் போகிறது. அதுதான் அவர்களுடைய உணങ്ങിയ നിലം. ഗിദെയോന്റെ ഉണങ്ങിയ നിലം, അവൻ ദൈവത്തിൻ്റെ അത്ഭുതങ്ങൾ കാണുവാൻ കൊതിക്കുകയാ. വരണ്ടുപോയി. അത്ഭുതമില്ല, അതിശയങ്ങളില്ല, രോഗസൗഖ്യമില്ല, ദീർഘദർശനമില്ല, ഒന്നുമില്ല. ആകെ ഉണങ്ങി വരണ്ട് കിടക്കുന്ന ഒരു നിലം. അവൻ പറയുകയില്ല, എൻ്റെ തലമുറയിൽ എനിക്കത് തിരിച്ചു കൊണ്ടുവരണം. ആ ദൈവത്തെ എനിക്കിവിടെ തിരിച്ചു കൊണ്ടുവരണം. ഈ ഉണങ്ങിയ നിലത്തെ മാറ്റണം. ഈ ഉണങ്ങിയ നിലം മാറിയിട്ട് ദൈവത്തിന്റെ ആത്മാവിന്റെ ചലനം ഇതിനകത്ത് സംഭവിക്കണം. അത് സംഭവിച്ചു കഴിയുമ്പോൾ ഈ ഉണങ്ങിയ നിലത്തിന്റെ അവസ്ഥകൾ മാറും. ഉണങ്ങിയ നിലം, ദൈവപ്രവൃത്തി കാണാൻ കൊതിക്കുന്ന ഒരു തലമുറ.
ദൈവപ്രവൃത്തി കാണാൻ കൊതിക്കുന്ന ഒരു തലമുറ. ഞാൻ ഇങ്ങനെ പറയാം, ഞാനൊരു 2 മിനിറ്റ് മലയാളത്തിൽ അങ്ങ് പറയട്ടെ, കാരണം എനിക്കിത് തമിഴിലൊന്ന് പറഞ്ഞു പിടിപ്പിക്കാൻ ഇച്ചിരി പാടാ. കേരളത്തിൽ ഇന്ന് എനിക്ക് അറിയാവുന്ന ഒരു തലമുറയുണ്ട്. ആ തലമുറയിൽ പലരും ഇന്ന് IPC സഭയ്ക്കകത്തില്ല, അവർ അസംബ്ലീസ് ഓഫ് ഗോഡ് സഭയ്ക്കകത്തില്ല, അവർ ചർച്ച് ഓഫ് ഗോഡ് സഭയ്ക്കകത്തില്ല. പക്ഷെ അവർ വേറെ എവിടെയൊക്കെയോ പോയിട്ടുണ്ട്. എവിടെയാണെന്ന് ചോദിച്ചാൽ ദൈവത്തിൻ്റെ അത്ഭുതങ്ങൾ വെളിപ്പെടുന്ന സഭകൾക്കകത്തോട്ട് അവർ ഓടിപ്പോവുകയാണ്. പേരുകേട്ട IPC സഭയ്ക്കകത്ത് ഇന്ന് അത്ഭുതങ്ങളില്ല. കാരണം എല്ലാം പഴക്കമായി പോയി, എല്ലാം കണ്ട് മടുത്തിരിക്കുകയാണ്. ഞാൻ IPC സഭക്കാരനാ, എൻ്റെ സഭയെ ഉൾപ്പെടുത്തിയാണ് ഞാൻ ഈ പറയുന്നത്. ഇന്ന് ഞങ്ങളെല്ലാം കണ്ട് മടുത്തു. ഇനിയിപ്പോൾ ഞങ്ങൾക്കൊന്നും കാണാനില്ല. ഇവിടെ ഇനി അത്ഭുതം നടന്നില്ലെങ്കിലും ഞങ്ങൾക്കൊന്നുമില്ല. ഞങ്ങൾക്ക് വേണ്ടതൊക്കെ ഉണ്ട്. പണത്തിന് പണമുണ്ട്, വണ്ടിക്ക് വണ്ടിയുണ്ട്, വീടിന് വീടുണ്ട്, എല്ലാം ഉണ്ട്. ഞങ്ങൾക്കിനി ഇവിടെ രോഗസൗഖ്യം നടന്നില്ലെങ്കിലും കുഴപ്പമൊന്നുമില്ല, ഇവിടെ അത്ഭുതം നടന്നില്ലെങ്കിലും കുഴപ്പമില്ല. അതുകൊണ്ട് ഞങ്ങൾ വരും, 2 പാട്ടും പാടി കൈ അടിച്ച് 2 അന്യഭാഷയും പറഞ്ഞ് ഞങ്ങളങ്ങ് പോകും. ഇവിടെ ഞങ്ങൾക്ക് അത്ഭുതം നടന്നില്ലെങ്കിലും വിഷയമില്ല. പക്ഷെ അപ്പുറത്ത് വേറെ ഒരു സഭയുണ്ട്, അവിടെ എന്നും അത്ഭുതങ്ങൾ നടക്കുക. അവിടെ എന്നും മുടന്തർ എഴുന്നേൽക്കുന്നു, അവിടെ പക്ഷപാതക്കാർ ചാടി എഴുന്നേൽക്കുന്നു, ചെകിടർ കേൾക്കുന്നു, കുരുടർ കാണുന്നു, അത്ഭുതങ്ങൾ അവിടെ നടക്കുന്നു. അത് കണ്ടിട്ട് IPCയിലെ ഞങ്ങൾ പ്രായം ചെന്ന ഞങ്ങൾക്കാർക്കും അങ്ങോട്ട് പോകണമെന്നില്ല. പക്ഷേ ഞങ്ങളുടെ സഭയിലെ ചെറുപ്പക്കാരെല്ലാം അങ്ങോട്ട് ഓടുക. ഗിദെയോന്റെ തലമുറയാ അവര് പറയുന്നത്, അപ്പച്ചന്മാര് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്ന കഥ കേൾക്കാനല്ല ഞങ്ങൾ വന്നത് ഞങ്ങൾക്ക് ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തി കാണാനാ. ഞങ്ങൾ ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തി കാണാൻ വരുന്നവരാ. ഞങ്ങൾക്കല്ലാതെ നിങ്ങളുടെ കഥ കേൾക്കാനല്ല ഞങ്ങൾ ഇവിടെ വന്നിരിക്കുന്നത്. അന്ന് ദൈവം അങ്ങനെ ചെയ്തു, അന്ന് ദൈവം അത് ചെയ്തു, അന്ന് ദൈവം ഇത് ചെയ്തു എന്ന് കേട്ടാ പോരാ. ഇന്ന് ഞങ്ങൾക്കത് കാണണം. ഒരു ഗിദെയോൻ തലമുറ എഴുന്നേൽക്കട്ടെ, ഒരു ഗിദെയോൻ തലമുറ எழும்பட்டு. எனக்கு இன்னைக்கு பார்க்க வேண்டும். எனக்கு அது கேட்டா போராது, எனக்கு அது கேட்டா போரா, எனக்கு அது வாசித்தா போராது, எனக்கு அதை பார்க்க வேண்டும், எனக்கு அது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கிதெயோன் தலைமுறை. അപ്പം ഉണങ്ങിയ നിലം, മൂന്നാമത്തെ വിഷയം ആത്മീകത്തിൽ ഉണങ്ങിയ നിലം. ഒന്നാമത്തേത് നമ്മൾ ശരീരത്തിന്റെ അവസ്ഥയാണ് കണ്ടത് അബ്രഹാമിന്റെ കാര്യത്തിൽ. രണ്ടാമത്തേത് ദൈവിക നിയോഗത്തോടുള്ള ബന്ധത്തിൽ മോശയുടെ ജീവിതം. മൂന്നാമത്തേത് ആത്മീക ഉണങ്ങിക്കിടക്കുന്ന നിലം. നാലാമത്തെ ഒരെണ്ണം കൂടെ കാണിച്ചിട്ട് ഞാൻ എൻ്റെ വാക്കുകൾ നിർത്താം. ഇതെല്ലാം മാറുവാൻ എന്താണ് വേണ്ടത് എന്ന് ഞാൻ പറയാം. എസെക്കിയേൽ പ്രവചനം 37-ാം അധ്യായം. എസെക്കിയേൽ പ്രവചനം നമുക്കെല്ലാം അറിയാവുന്ന കാര്യങ്ങൾ, ഇഷ്ടം പോലെ കേട്ടിട്ടുള്ളതാ. ഞാനതുകൊണ്ട് ഒത്തിരി സമയമൊന്നും അവിടുന്ന് എടുക്കുന്നില്ല, വേഗത്തിൽ പറഞ്ഞു നിർത്തുക. 37-ാം അധ്യായം, എസെക്കിയേൽ പ്രവചനം 37-ാം അധ്യായം. നോക്കിക്കേ, അവിടുത്തെ സംഭവം നിങ്ങൾക്കറിയാം. പ്രവാചകനെ ദൈവം ഉണങ്ങിയ, നോക്കിക്കേ അതിന്റെ 4-ാമത്തെ വാക്യം, 37-4. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, എന്തോ ഉലർന്ന എലുമ്പുകളെ. കുളിർന്നെന്ന് പറഞ്ഞാൽ ഉണങ്ങിയ അസ്ഥികൾ. ഉണങ്ങിയ അസ്ഥികളെ. വായിച്ചോ. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். എന്തുവാ, ഞാനങ്ങ് പെട്ടെന്ന് പറഞ്ഞു പോകാം.
ഉണങ്ങിക്കിടക്കുന്ന താഴ്വര, അസ്ഥി താഴ്വര ഉണങ്ങിക്കിടക്കുകയാണ്. ഒരു പ്രതീക്ഷയ്ക്കും വകയില്ല, ഒരു പ്രതീക്ഷയ്ക്കും വകയില്ല, ஆசைக்கு வகையில்லை. அப்படியே ஒரு மாதிரி உணங்கி கிடக்கிற இடம். கால் ஒரு இடத்துல கிடக்குது, கை ஒரு இடத்துல கிடக்குது, தலையோட்டி வேற ஒரு இடத்துல கிடக்கிறது, நடுவெல்லு வேற ஒரு இடத்துல கிடக்குது, எல்லாம் எல்லாம் பல இடத்துல கிடக்குது. அது திரும்பி வருகிறதுக்கு யாதொரு ஒரு ஒரு சான்ஸும் இல்லை, ஒரு சாத்தியதையும் இல்லை திரும்பி வருகிறது. அந்த உணங்கிய நிலத்தை பார்த்து அந்த அந்த நிலைமையை பார்த்து கொண்டு தேவன் தீர்க்கதரிசி கிட்ட சொல்லுகிறார், நீ இவர்களோடு இந்த உணங்கிய அஸ்திகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். நீ அதை சொல்லும் பொழுது நான் என் ஆவியை அனுப்புவேன். ஆவியை அனுப்பும் பொழுது அஸ்தியோடு வந்து சேரும், அதன் மேல் நரம்பு வந்துவிடும், அதன் மேல் தொக்கு வந்துவிடும், அதன் மேல் ஜீவன் வந்துவிடும் என்றெல்லாம் தேவன் சொல். ஆனால் அது நடக்கணும் என்றால் தீர்க்கதரிசியான எசேக்கியேல் ஒரு காரியம் செய்ய வேணும். அது என்னவென்று பாருங்கள், 9வது வசனம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. ஆண்டவருக்கு இவ்வளோ காரியம் செய்ய முடியும் என்றால் பாக்கி காரியம் கூட ஆண்டவருக்கு செய்ய முடியாதா? முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தீர்க்கதரிசி கிட்ட? அது நான் செய்ய மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். யாரு சொல்லணும்? நீ சொல்லணும், നീ പ്രവചിക്കണം. നീ വാ തുറന്ന് ഈ സാഹചര്യത്തെ നോക്കിയിട്ട് പ്രവചിച്ചിട്ട് പറയണം. എന്താ പറയണം? വായിച്ചോ. நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன உரை. நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன உரை. தீர்க்க தரிசன உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காட்டு திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடைம்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. யாரு தீர்க்க தரிசனம் உரைத்தது? தீர்க்கதரிசி. ஆண்டவரா? செய்தது ஆண்டவர் தான். ஆனால் யாரு சொல்லணும்? தீர்க்கதரிசி சொல்லணும். தீர்க்கதரிசி சொன்னால்தான் இந்த ஆவி வரும். இந்த காலை வேளையில உங்கள் உணங்கிய நிலைமையை பார்த்து ஆண்டவர் எல்லாம் செய்யட்டும் என்று சொல்லி நீங்க கையை கட்டி இருந்தா அங்கதான் உட்காருவீங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க உட்காருவீங்க. ஆனா இந்த காலை வேளையில நீங்க ஆவியில் நிறைந்து உங்க நிலைமையை பார்த்து நீங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னால் ஆண்டவர் பாக்கி காரியத்தை செய்ய போகிறார். இந்த ഉണങ്ങിയ നിലം മാറണമെങ്കിൽ അത് മാറിയിട്ട് എന്താ സംഭവിച്ചെന്ന് നോക്കാം. അതുകൂടെ പറഞ്ഞിട്ട് നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. നോക്കിക്കേ അതിന്റെ താഴോട്ട്. அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். மகா பெரிய சேனையாக நின்றார். அவர்கள் மேல் ஆவி வந்து விட்டது. அவர்கள் எழும்பி ஒரு மகா பெரிய சேனையாக நின்று விட்டார்கள். எந்த நிலைமையில இருந்தவங்க? உணங்கிய நிலைமையில இருந்தவர்கள். யாதொரு ஆசைக்கும் வகையில்லை. உணங்கிய நிலம், சிதறிக்கிடന്നു. கால் ஒரு இடத்துல, கை ஒரு இடத்துல, நான் சொன்ன மாதிரி எல்லாம் பல நிலையில கிடந்தது. ஆனால் அதெல்லாம் சேர்ந்து வந்து விட்டது. தீர்க்கதரிசி அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டார், உரைத்து விட்டார். உரைத்து விட்ட போது ஆவி அவர்கள் மேல் வந்து விட்டது. அவர்கள் ஒரு பெரிய சைன்யமாக எழும்பி நின்றார்கள். അവர்கள் ഒരു പെരിയ സൈന്യം. ഉണങ്ങിയ നിലത്ത് നിന്നൊരു വലിയ സൈന്യം എഴുന്നേറ്റു. ഉണങ്ങിയ നിലത്ത് നിന്നൊരു വലിയ സൈന്യം എഴുന്നേറ്റു. ആവിയാണവർ വന്നപ്പോഴത്. அந்த ஆவி
வர்றதுக்காக தீர்க்கதரிசி வாயை துறந்து பேச வேண்டும். அவன் பேசாமல் இருந்தால் ஆண்டவர் சொல்லுவார் அப்படியே கிடக்கட்டும். ஆண்டவருக்கு செய்ய முடியாததுனாலே அல்ல அவர் இவனுடைய உதவியை தேடினது. ஆனால் இவனை நம்பிக்கையில கொண்டு வர்றதுக்கு தான் ஆண்டவர் அவனோடு சொல்லுகிறது, நீ சொல்லு, நீ தீர்க்க தரிசனம் உறைவிடு. எனக்கு செய்ய முடியாத காரியம் அல்ல, எனக்கு செய்ய முடியும். உன்னுடைய உதவி எனக்கு வேண்டாம், அது செய்கிறதுக்காக உன்னுடைய உதவி ஒன்றும் எனக்கு வேண்டாம். ஆனால் நீ நம்புறதுக்காக, நீ தெரிஞ்சு கொள்ளுகிறதுக்காக நீ பேசணும். நீ பேசினால் இந்த நிலைமை மாறிவிடும். நான் அதை நீ பேசும்பொழுது நான் என் கரத்தை அங்கே அனுப்பி விடுவேன், நான் என் ஆவியை அனுப்பி விடுவேன், நிலைமை மாறிவிடும்.